வணக்கம். இன்றைக்கி சாக்கோ லாவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு 4 பொருட்கள் மட்டுமே போதும். நமக்கு அவன் கூட தேவையில்லை. வீட்டில் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறத வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 பாக்கெட் போர்பான் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். ஒரு 4 டைரி மில்க் இது எடுத்திருக்கேன். 1 கப் பால், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்போது நம்ம போர்பான் பிஸ்கெட்டை 2ஆக உடைச்சி மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். ஜாரில் போட்டுடலாம். இப்போது மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் பவுடர் ஆகும். நீங்கள் நிறைய ஒரே டைமில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி கிரைண்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பால் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஈவனாக இருக்கணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி கொஞ்சம் தின்னாகவே பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிடலாம். இப்போது இன்றைக்கி நம்ம பணியாரம் செய்கிற அந்த தவாவில் தான் இதை பண்ண போகிறோம். பாருங்கள், எல்லாத்துலேயுமே நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இது நம்ம 2 லேயராக போர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே ஒரு லேயர் போர் பண்ணிடுங்க. 1 ஸ்பூன் போர் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் பேட்டர். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் கூட தேவையில்ல, சிம்மே போதும். எல்லாத்துலேயும் கரெக்டாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டே வரலாம். இப்போ பாருங்கள், ஒரு லேயரை நம்ம ஊற்றினதுக்கப்புறமா எல்லாத்துலேயுமே ஒரு சாக்லேட் பீஸ் வைக்கிறேன். ஒரு பீஸ் வச்சதுக்கப்புறமா இன்னொரு செகண்ட் லேயர் நம்ம போர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது 1 டீஸ்பூன் போதும். அந்த சாக்லேட் பீஸ் கவர் ஆகணும். ஓவர்ஃப்ளோ ஆகாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க.
இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள் 5 to 10 minutes தான். அப்போவே நல்லா பேக் ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சாக்லேட்டியாக சாக்கோ லாவா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு கேக் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் கட் பண்ணும்போதே அப்படியே சாக்லேட் வந்து ஃப்ளோ ஆகுது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வந்து செஞ்சு பார்த்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க. வீட்டில் குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி.